பாஸ்கல் ட்ரையாங்கிள். பாஸ்கல் ட்ரையாங்கிள்னால் என்னென்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரோவில் வந்து 1 இருக்கும், அப்புறம் அடுத்த ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட் இருக்கும், அடுத்த ரோவில் 3 எலமெண்ட் இருக்கும். இதில் ஃபஸ்ட் எலமெண்ட்டும் லாஸ்ட் எலமெண்ட்டும் எப்போதும் 1 தான். மீதி எலமெண்ட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ரோவில் மீதி 2 எலமெண்ட் ஆட் பண்ணி வரும். ஸோ இந்த 2 எலமெண்ட் ஆட் பண்ணி இது வரும், இந்த 2 எலமெண்ட் ஆட் பண்ணி இது வரும், ஒரு இந்த 2 எலமெண்ட் ஆட் பண்ணி இது வரணும், இந்த 2 எலமெண்ட் ஆட் பண்ணி இப்படி வரணும். ஓகே, ஸோ இதுதான். இப்போ இதோட அவுட்புட் என்னென்னா, இப்போ 5ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா we have to return like this, number of 5 rows ரிட்டர்ன் பண்ணணும். ஒரு ரோவும் ஒரு அரே. இது கம்ப்ளீட் இதையும் ஒரு அரேல போட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ரோ ஒரு எலமெண்ட், செகண்ட் ரோ 2 எலமெண்ட், தேர்ட் ரோ 3 எலமெண்ட், ஃபோர்த் ரோ 4 எலமெண்ட்ஸ், தேர்ட் ரோ ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ ஃபோர்த் ரோ 4 எலமெண்ட், அப்புறம் ஃபிஃப்த் எலமெண்ட். இது எல்லாத்தையும் ஒரு அரேல போட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஒரு 2D அரே ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன லாஜிக்னா சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த அவுட்டர் அரேக்கு we have to allocate for outer array. ஃபஸ்ட்டு அவுட்டர் அரே டிக்ளேர் பண்ணிக்கிறோம். நியூ அரே லிஸ்ட்டு. அந்த அரே லிஸ்ட்டில் இருக்க போகிற ஒரு வேல்யூமே ஒரு லிஸ்ட்டு தான். கரெக்டாக? இந்த அரே லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு வேல்யூமே ஒரு லிஸ்ட்டு. அதனால் அந்த அரே லிஸ்ட்டில் இருக்கிற இந்த வேல்யூ வந்து இட் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ். ரைட்? ஸோ இப்படி தான் அரே லிஸ்ட்டு டிக்ளேர் பண்ணணும். ரைட்? அப்புறம் என்ன பண்ணோம், நம்ம ஒரு லூப்பாக போகணும், ஒரு ரோவாக போகணும். ரோவாக போய் இது எல்லா வேல்யூஸும் ஃபில் பண்ணணும். ஸோ ஒரு ரோவாக போயிடுறோம். ஒரு ரோக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அரே லிஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். தட் இஸ் நத்திங் பட் லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ். ரைட்டா? ஸோ தட் இஸ் நத்திங் பட் லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ் ஒரு ரோக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம எத்தனை வேல்யூஸ் ஃபில் பண்ணணும்? 0. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோ வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது? 0லேருந்து 4 வரைக்கும் போகுது. 0 1 2 3 4. கரெக்டாக? அப்போ 0th ரோனா ஒரு எலமெண்ட், ஃபஸ்ட்டு ரோனா 2 எலமெண்ட். கரெக்டா? அப்போ என்ன ரோவோ 0லேருந்து அந்த ரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வரைக்கும் லூப் போட்டணும். ஓகே, இங்கே வந்து பாருங்க 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ ஒரு தடவை ஓடுமா? இங்கே 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. 0 ஒரு வாட்டி ஓடும், 1க்கு ஒரு வாட்டி ஓடும். கரெக்ட்? ஸோ இங்கே நம்ம எத்தனை வாட்டி லூப் போட்டணும்? எந்த ரோ ஃபில் பண்ணி அத்தனை வாட்டி லூப் போட்டணும். அப்போ 0லேருந்து எந்த ரோவோ அது வரைக்கும் போகணும். எந்த ரோ எங்கே இருக்குது? ஐயில் இருக்குது. ஓகே, ஸோ அத்தனை வாட்டி இங்கே லூப் போட்டணும். இப்போ லூப் ஓட்டும் போது நம்ம ஜேவோட வேல்யூ நம்ம ஃபில் பண்ணுறோம்ல காலம், திஸ் பேசிக்கலி ஃபார் காலம்ஸ். ரைட்? நம்ம கண்ட காலம் 0வாக இருக்குது, இல்லைன்னா லாஸ்ட் வேல்யூவாக இருக்குது. 0வாக இருக்குது, இல்லை லாஸ்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பேன்? அந்த ரோவோட வேல்யூவாக இருந்துச்சுன்னா இந்த ரோ என்ன? 1 2. ஸோ 0வாக இருந்தாலும் 1 தான் ஃபில் பண்ணணும், 2வாக இருந்தாலும் 1 தான் ஃபில் பண்ணணும், 0வாக இருந்தாலும் 1 தான் ஃபில் பண்ணணும், அது ஐயோட வேல்யூவாக இருந்தாலும் 1 தான் ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல ஐயோட வேல்யூ என்ன இருக்கும்? 2ன்னு இருக்கும். இந்த ரோ ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது இதை ஃபில் பண்ணிட்டியா? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் ரோக்கு இருந்து எடுக்கணும். கரெக்டா? ஓகே, அப்போ என்னது? நம்பர் ரோ டாட் ஆட். அந்த ரோவில் போய் என்னது ஆட் பண்ணணும்னா, நம்ம ப்ரீவியஸ் இருக்குல்ல, நம்ம ரெஸ்ஸில் இருந்து ப்ரீவியஸ் ரோ எப்படி எடுப்ப? I-1. கரெக்ட்? ஓகே, ஸோ இதுதான் ரெஸ். த கம்ப்ளீட் திங் இஸ் ரெஸ். ஓகே, இதில் சி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூ ஆர் ஆடிங் 0 to 0வா? ஐ வேல்யூ 0. ஃபஸ்ட்டு ஐ வேல்யூ வந்து 0. 0 to 0 ஒரு வாட்டி வருமா? 0 வந்து ஆட் 1. ரோவில் ஆட் 1 பண்ணிட்டியா? இந்த அரே லிஸ்ட்டில் 1 போய் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த லூப் வந்து வெளியே வந்துடும். இதை கொண்டு போய் லிஸ்ட்டில் அப்டேட் பண்ணிட்டேன். கரெக்ட்? அடுத்த வாட்டி லூப் போடும்போது திருப்பி இன்னொரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். கரெக்டா? செகண்ட் டைமுக்கு இன்னொரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ ஐ வேல்யூ என்ன? 1. ரைட்? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1 வரைக்கும் 2 வாட்டி ஓடும். ஸோ 0வாக இருந்தாலும் 1 ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு அரே லிஸ்ட்டில் 1 ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் திருப்பி என்ன ஆகும்? திருப்பி லூப்பு போய் J++. இப்போ J1 ஐ வேல்யூ 1. ஐ வேல்யூ 1 தானே? இந்த ரோ தானே ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் J வந்து 1 ஐயும் 1 ஈக்குவலாக இருக்கா? அப்போ லாஸ்ட் ரோ அங்கே திருப்பி ஒரு 1 ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன ஆகுது? J++ ஆனால் J2 ஆகிடுது. ஸோ லூப் போட்டு வெளியே வந்துடும். இப்போ இந்த 1,1 கொண்டு போய் இங்கே அப்டேட் பண்ணிட்டேன்.
கரெக்ட். இப்போ அடுத்த ரோ வருது. அடுத்த ரோ என்ன? 2. 2 வரும்போது திருப்பி இன்னொரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன், புது அரே லிஸ்ட். இப்போ 0th எலமெண்ட் ஜே வந்து 0வா? 0. 0னாலே 1 ஆட் பண்ணிக்கோ. அடுத்தது ஜே வேல்யூ 1. இங்கே ஐ வேல்யூ வந்து 2. ஸோ ஜே வேல்யூ 1, ஐ வேல்யூ 2 இதுவும் ஈக்குவல் கிடையாது. அப்போ இங்கே வந்துடும். இங்கே என்ன பண்ணுற? உன் ரெஸ் டாட் கெட் ஐ மைனஸ் 1. ஐ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஐ வேல்யூ 2. ஐ மைனஸ் 1 இது கிடைக்குது. கரெக்டா? ஸோ ப்ரீவியஸ் ரோ போயிட்டு அங்கே ஜே மைனஸ் 1 எடுக்கிற. நீ இதை ஃபில் பண்ணுற. கரெக்டா? விச் இஸ் ஜே இஸ் வாட்? ஜே இஸ் 1. கரெக்டா? ஸோ ப்ரீவியஸில் ஜே மைனஸ் 1 என்ன? 1. ஸோ இந்த 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 அரேவை எடுத்துட்டு இதில் ப்ரீவியஸ் ரோ ஜே வந்து 0 இது எடுக்கிற. ஜே மைனஸ் 1 இப்போ ஜே கரெக்டாக 1 மைனஸ் 1 0 இதை எடுத்துட்ட. ப்ளஸ் அது கூட என்னத்தை ஆட் பண்ணுற? அதே ப்ரீவியஸ் ரோவில் ஜேவோட வேல்யூவை எடுக்கிற. ஸோ ப்ரீவியஸ் ரோவில் ஜே மைனஸ் 1 இது இந்த ஜே வேல்யூ என்ன? செகண்ட் காலம் இல்லை. ப்ரீவியஸ் ரோ போயிட்டு ஜே மைனஸ் 1ம் ஜேவும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நீ உன் ரோலை ஆட் பண்ணிக்கிற, விச் இஸ் 2 அப்படின்னு. அடுத்த வாட்டி லூப் போடுதா? இப்போ என்ன? ஜே பிளஸ் பிளஸ் ஜே என்ன ஆகும்? 1 அப்புறம் ஜே 2 ஆயிடும். இப்போ ஐ வேல்யூ 2வா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜேவும் 2 ஐவும் 2 இங்கே வருது. ஈக்குவல் ஆயிடுச்சா? அப்போ திருப்பி ஒரு 1 ஆட் பண்ணிக்கிற. இப்போ ஜே பிளஸ் பிளஸ் பண்ணால் லூப் வந்து வெளியே வந்துடும், தாண்டி போயிடும். இதை கொண்டு போய் இங்கே அப்டேட் பண்ணிக்கிற. ரைட். ஸோ இந்த லாஜிக்கை ஈஸியாக யோசிக்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவுட்டர் அரே டிக்ளேர் பண்ணிக்கங்க, அப்புறம் இந்த வேல்யூ எல்லாத்தையும் பாப்புலேட் பண்ணணும். கரெக்டா? அப்போ இது எத்தனை ரோ இருக்கு? 0லேருந்து 4 வரைக்கும். அதுக்கு ஒரு லூப் ஊட்டிக்கோ. ஒரு வேல்யூலையும் ஒரு இதுக்கும் நீ ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணணும். கரெக்டா? ஒரு இதுக்கும் ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோ. அதில் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரெண்டா இருந்தா மட்டும் 1 தான் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ இருந்தா 1 தான் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிக்கோ. மற்ற வேல்யூவா இருந்தா நீ என்ன பண்ற? ப்ரீவியஸ் ரோக்கு போயிடு. அதோட ஜே மைனஸ் 1ம் ஜே பிளஸ் 1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அந்த வேல்யூவை உன்னுடைய இதில் ஆட் பண்ணிக்கோ. ஃபைனலாக அதை ஒரு ரிசல்ட்டில் புஷ் பண்ணிக்கோ. அவ்வளோதான் லாஜிக். ஓகே.